கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. பைபிள் கதை. கர்மேல் மலையில் ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு தீர்க்கதரிசி எலியா பயம், சோர்வு மற்றும் தனிமையை உணர்ந்தான். அவன் வனாந்தரத்திற்கு ஓடி, கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். அவன் முற்றிலும் தனிமையாகவும் தோற்கடிக்கப்பட்டதாகவும் உணர்ந்தான். ஆனால் தேவன் அவனை கண்டிக்கவில்லை. மாறாக அவனை பராமரிக்கவும் அவனுக்கு உணவு மற்றும் ஓய்வை வழங்கவும் ஒரு தேவதூதனை அனுப்பினார். பின்னர் தேவன் எலியாவிடம் பலத்த காற்றிலோ அல்லது நெருப்பிலோ பேசவில்லை. மாறாக தனது மென்மையான பிரசன்னத்தை காட்டினார். எலியா தனியாக இல்லை என்பதை தேவன் அவனுக்கு நினைவுபூட்டினார். மேலும் அவனுக்கு இன்னும் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ஜெபம். அன்புள்ள பரலோக தகப்பனே, நான் சோகத்தில் மூழ்கி முற்றிலும் தனிமையாக உணரும்போது நீர் உடைந்த இருதயமுள்ளவர்களுக்கு அருகில் இருப்பதை எனக்கு நினைவுபூட்டும். நீர் எலியாவை ஆறுதல் படுத்தினது போல என்னையும் ஆறுதல் படுத்தும். நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உமது பிரசன்னத்தை உணரவும் நீர் இன்னும் என் வாழ்க்கையில் செயல்படுகிறீர் என்று நம்பவும் எனக்கு உதவும். நான் தனியாக இல்லை, ஏனென்றால் நீர் என்னுடன் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.